பாண்டியையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஓடி போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மாலதியோட குடும்பத்துல உள்ளவங்கலாம் நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம நிலாட்ட ராகவ் கேக்குறாங்க, எதுக்கு நீங்க இன்னும் இந்த வாட்சை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இது சூட்டே ஆகல, நான் வாங்கி கொடுத்த வாட்சை போடுங்க, அது இத்தனை ஆயிரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டு இந்த மாதிரி லோக்கல் வாட்ச் எல்லாம் போட்டிருக்கீங்களே, ஏன் இதெல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு சூட்டே ஆகல, உங்களுக்கு நான் கொடுத்த வாட்ச் தான் சூட் ஆகும், அதை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நிலாவுக்கு கோவம் வருது, ஆனா காட்டிக்க மாட்டேங்காங்க. இல்ல எனக்கு வந்து இது ஒரு ஆள் ஹிட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை போட்டிருக்கேன், கூடி சீக்கிரத்தை நீங்க தந்ததும் நான் ஒரு நாள் போடுவேன், கவலைப்படாதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நம்ம நிலாவுக்கு சோழன் ஞாபகமா வருது. சோழனுக்கு கால் பண்ணி பேச போறாங்க. ராகவ் எனக்கு வாட்ச் வாங்கி தந்தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம சோழனுக்கு தெரியுங்கிற காரணத்தினால நம்ம சோழனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த வாட்சே போட்டு போட்டு மணி 10 வாட்டி 100 வாட்டி பாத்துக்கிட்டே இருங்க, நேரம் ஆயிரும், அப்புறம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சோழ வந்து நக்கலா பேசுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு போனை கட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம மாலதி வீட்டுல பயங்கரமான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்தாச்சு, இந்த மாதிரி பாடி கூட ஓடி போயிட்டாலே, நான் இனி எப்படி மூஞ்ச வெளியே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மாலதியோட அப்பா வந்து அவங்க அம்மாட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைய ஒழுங்கா அவனுக்கு பாத்துக்க தெரியல, ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கு, அந்த பிள்ளைய உனக்கு பாத்துக்க துப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கணவன் மனைவிக்குள்ள அவங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம பாண்டி மாலதி சீக்கிரமா கூட்டு வந்துடணும், வீட்டுல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, இவ வர பின்னாலே தொத்திக்கிட்டு வந்துட்டாலே, இவளை எப்படியாட்டு நேரம் அவருக்குள்ள வீட்டுல வந்து விடணும் அப்படின்னு சொல்லி பாண்டி அதுக்கு மேல வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதே ஒரு ப்ரெஷர்ல வந்துட்டு இருக்காரு. பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனவரு, பொருள்லாம் வாங்க வேண்டாம், இனி நின்னோன்னா நேரம் ஆயிரும், மாலதிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நமக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, வீட்டுல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டியே பாண்டி வந்து அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம மாலதியோட அண்ணன் வந்து கடைகள் முன்னால வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாண்டி எங்க போனா எங்க போயிருக்கோம், ஓ அப்ப இவங்க 2 ஓடி போயிட்டாங்க, அதுதான் நடந்திருக்கப்போ நாங்க கேஸ் கொடுக்க போறோம், இல்லைன்னா பாண்டி வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள இன்னும் வெட்டி கொண்டு போடுவோம் அப்படி இப்படிலாம் பயங்கரமா பேசி மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம மாலதியோட அண்ணன்.